Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பாருங்க இந்த பலூனை பிடிச்சுக்கிட்டு நான் பறந்து போறேன். ஜாலி. இத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் நமக்கு இந்த அருமையான பவர் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஜடையால இந்த கல்ல மட்டும் இல்ல மலையையும் அசால்ட்டா உடைக்க முடியும். அக்கா நூடல் சிக்கன் லாலிபாப் ஆரம்பிச்சிருங்க. போதும் நிறுத்துங்க. ஓடுறத நிறுத்திட்டு நான் சொல்றதை இப்ப கேளுங்க. நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்க தங்கறதுக்கு ஒரு பெரிய பங்களாவை நீங்க ரெடி பண்ணணும். இந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் கூட இதுக்கு அப்புறமா எனக்கு வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சிட்டி மொத்தம் எனக்கு சொந்தம். இல்ல, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இத யாரு சொல்றது? அங்கிள், இது எங்களோட சிட்டி. இதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீயா ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு என்னையே நீ எதிர்த்து பேசுறியா? ஒழுங்கா உன் வீட்டுக்கு போ சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னோட ஏரியாக்குள்ள வந்து யாரும் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காது கேக்குறேன்ல. யோ பெருசு, ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இப்படி ஆக்ஷன் பிளாக்ல எல்லாம் இறங்க கூடாது. தேங்க்யூ சிவா. யூ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமா அந்த ஆளுங்களாம் எங்க போனாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அவங்களை எப்படி எதிர்க்கிறதுன்னு நம்ம நல்ல பிளான் பண்ணியே ஆகணும். சிவா, சிவா, நீங்க எல்லாரும் இங்கதான் உட்கார்ந்து இருக்கீங்களா? இந்த ஊர் மக்கள் அவங்க தங்கறதுக்கு ஒரு பெரிய பங்களாவை கொடுத்துட்டாங்க. எல்லாரும் நடுங்கி போய் இருக்காங்க. சிவா, நீங்க உங்க கனத்த குரலை வச்சு உங்க ரெகுலரான டைலாக்க ஒரு வாட்டி சொல்லிதான் பாருங்க. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் அந்த பக்கம் அப்படின்னு சொன்னாலே மிச்ச டைலாக் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த 5 பேரும் அவங்களாவே லாக்அப் குள்ள வந்து உட்கார்ந்துட போறாங்க. வேடாப்பா வேடா. இனிமே நான் யாருக்கிட்டையும் அப்படி சொல்ல மாட்டேப்பா. ஏன்னா இங்கேதான் 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவங்களோட ஜடை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுதுப்பா. புரியுதா? கேக்குதா அந்த ஜட சத்தம்? அந்த மனுஷாவோட ஜடையில உண்மையிலேயே நிறைய பவர் இருக்கு. ஜடான ஒண்ணு ஞாபகம் வருது. எங்க ஊர்ல இருக்க வயசான ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு. சூனியக்காரங்களோட முடிய வெட்டிட்டோம்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதி மை டியர் ஃப்ரெண்ட், நீ எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தையும் ஈஸியா சால்வ் பண்ணிடுற. என்னது நிஜமாவா?
என்ன பண்றது, நான் தான் சின்ன வயசுல இருந்தே இன்டெலிஜென்ட் ஆச்சே. ஆனா நான் இப்ப என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன்? மஞ்சாவ் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பவரே அவங்களோட ஜடையில தான் இருக்கு. ஜடைய கட் பண்றோம், அவங்கள தூக்கி ஜெயில போடுறோம். கிரேட் ரேவா. லடுசிங் அங்கிள், நைட் அவங்களோட பங்களாக்கு போகலாம். யா! இவ்ளோ பெரிய போலீஸா இருந்துகிட்டு நீங்களே பயப்படுறீங்க? இது என்ன ஜடையா இல்ல இரும்பு கம்பியா? கட்டே ஆக மாட்டேங்குது. உங்க எல்லாரோட தைரியத்தை நான் புகழ்ந்தே ஆகணும். சிசரால எங்க ஜடைய கட் பண்ணணும்னு நினைச்சீங்களா? ஆனா பாத்தீங்கல்ல, ஜட மேல ஒரு கீறல் கூட விழல. இதுக்கப்புறம் நீங்க புது சிசர்ஸ் தான் வாங்கி ஆகணும். இந்தாப்பா இந்த யாருக்கிட்ட? அப்ப நீங்க தான் அந்த ஜடை வச்ச கேங்கா? இப்பவே ஒரு ராகத்தை பாடி காட்டுறேன். உங்களை துரத்துறனா இல்லையான்னு பாருங்கடா. தாத்தா ஆரம்பிச்சுட்டாரு போல இருக்கே. இவ்வளவு மோசமான ராகத்துல நான் எந்த பாட்டும் கேட்டதே இல்ல. ஏய் சிக்கன் லாலிபாப், அந்த பாட்டை நிறுத்துங்க போங்க. முடுங்க முடுங்க சொல்றது கேளுங்க. ரொம்ப குச்சிக்கிட்டு முட்டாடி கட்டி இருப்பு வருது. பாடல பாடல அது ரொம்ப கூச்சிடுப்பா. முடுங்கப்பா, நான் பாடல இடம் விட்டுடுங்கப்பா. அவங்களோட அந்த ஜடையை நாம கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் நிச்சயமா எதுவும் பண்ண முடியாது. என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. அது வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். சொல்றேன் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச் மேனேஜர். நீ ரொம்ப புத்திசாலி. நான் கேட்ட பணத்தை மட்டும் நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா நீ வாழ்நாள்ல மத்தவங்களுக்கு பணம் கொடுக்க இருந்திருக்கவே மாட்ட. மஞ்சாவ், இந்த பணம் கஸ்டமர்ஸ்லாம் உழைச்சு சம்பாரிச்ச பணம். அது மட்டும் இல்ல, அவங்க இதெல்லாம் நம்பிக்கையோட தான் பேங்க்ல வச்சுட்டு போயிருக்காங்க. உன்ன நான் இதை எடுத்துட்டு போக விட மாட்டேன். ஓ, இந்த சின்ன பையனை புடிங்க. ரொம்ப அதிகமா பேசுறான். எதுக்காக இப்படி பண்ணீங்க? எங்களை சேருக்குள்ள விழ வச்சிட்டீங்களா? ஒழுங்கா எங்களை தூக்கி விட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே, உங்க எல்லாரையும் வெளியில எடுத்து விட்டுறோம்.
அதுக்கு முன்னாடி உங்க ஜடைகளை நாங்க கட் பண்ணி எடுத்துட்டு வெளியில எடுக்கிறோம். ஏன்னா உங்களுக்காக உங்க முடி முடியாத அளவுக்கு ஒர்க் பண்ணிருச்சு. சோ அதனால ரிமூவ் பண்ணிடுறோம். மம்மி, என்னோட கோடாரி உடைஞ்சே போச்சு. என்ன ஆச்சு சின்ன பசங்களா? முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஆனா எல்லா முயற்சியும் கண்டிப்பா ஃபெயில் ஆக தான் போகுது. எங்களை பத்தி என்ன நினைச்சீங்க? இந்த புதைகுழியில இருந்து எங்களால தப்பிக்க முடியாதுன்னா நாங்க நினைச்சோம்னா ஒரே செகண்ட்ல இங்க இருந்து வெளியே வந்துருவோம். வேணும்னா லாஸ்டா ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாங்க வெளியே வந்துருவோம். தேங்க்யூ மஞ்சூரியன் சார். மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது நான் உனக்கு கொடுத்த லாஸ்ட் சான்ஸ் லட்டு சிங். இப்ப நாங்க வெளியே வர போறோம். வாங்க. சிவா, முதல்ல நாம இங்க இருந்து போயிடலாம். வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு வரலாம். அவங்க எல்லாரும் இப்ப ஓடி போயிருக்கலாம். ஆனா கண்டிப்பா திரும்ப வருவாங்க. இப்ப இந்த ஊரே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா இந்த சிவாவை மட்டும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு நைட்டே அவனை நம்ம வழியில இருந்து ஒரேடியா க்ளோஸ் பண்ணி ஆகணும். சிவா, ரொம்ப பெரிய ஃபைட்டர் மாதிரி சண்டை போடுற. சின்ன பையன்னு சொல்லாதீங்கன்னு சொல்ற. சரி, இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? வெல் டன். பாத்தியா சிவா, நீ தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் தூக்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனா அந்த தைரியசாலி லட்டு சிங் எங்க இருக்கா? என்ன விட்டுடுங்க சிவா. நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? இது ரொம்ப ரொம்ப அநியாயம் தெரியுமா? இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன மட்டும் தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாருங்க, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. உடம்பு எப்படி இருக்குன்னு நீ பாத்தியா? டயட்லாம் பண்ணி உடம்பு குறையா. சரி, வாங்க இங்க இருந்து போகலாம். மஞ்சாவ், உன்னால எங்களை ரொம்ப நேரம் இங்க அடைச்சு வச்சிட்டு இருக்க முடியாது. வெளியே வரணும்னு முயற்சி பண்றது முட்டாள்தனம் சிவா. நாங்க இப்ப கொள்ளையடிக்க போறோம். நாங்க திரும்ப வந்து இந்த கதவை திறந்து விடாத வரைக்கும் உங்களால வெளியே வர முடியாது. ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அவங்களோட ஜடையை நம்மளால கட் பண்ணவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. ஆனா நம்மளால கட்ட முடியும் இல்லையா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர சிவா? கிட்ட வாங்க, நான் சொல்றேன். சவ் சவ் வாவ் வாவ். நம்ம வழிக்கு தடங்களா இருந்த அந்த சின்ன பையனும் இப்ப நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கான். நாளைக்கு காலையில இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நாம சொல்றத மட்டும்தான் கேட்பாங்க. வேதா சிட்டி மக்களை இந்த அளவுக்கு பலகீனமா எடை போடாத.
நீ சொல்றதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க மஞ்சாவ். நீங்க வெளியே எப்படி வந்தீங்க? அக்கா நூடல், உங்க பவரை இவனுக்கு காட்டுங்க. என்ன சிவா, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? சாரி லட்டு சிங் அங்கிள். மச்சாவ் அங்கிள், உங்க நூடுல்ஸ், சிக்கன் லாலிபாப், மசாலா எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து நீங்க தான். சிவா, அவங்க ரெண்டு பேரா வந்தாங்க, அதனால அவங்க ஜடையை நீ கட்டிட்ட. ஆனா நான் சிங்கிளா தானே இருக்கேன். என்னோட ஜடையை நீ எப்படிப்பா கட்டுவ? சிவா, பழகிட்ட. வாவ், சூப்பர் சூப்பர் சிவா. இதத்தான் எல்லாரும் ஓவர் சீனு உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. டன் டடன். சிவா, எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்க எல்லாரையும் பிடிச்சு வச்சாச்சு. அப்படியே இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் கடல்ல போட்டுருவோம்ப்பா. வேண்டாம் சிவா, இவங்க எல்லாரையும் நம்ம ஏலியன்ஸ் கிட்டயே அனுப்பிச்சிடலாம். ஜாடி நல்லா இருக்கும், ஸ்பேஸ்க்கு அனுப்பிடு. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நாங்க பல வருஷம் பிராக்டிஸ் பண்ணி இந்த கலையை கத்துக்கிட்டோம். மஞ்சா சொன்னதை வேணா நாங்க கேட்டிருக்க கூடாது. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். ஆமா ஆமா, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. இனிமே நாங்க எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டோம், இது சத்தியம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி இந்த கலையை கத்துக்கிட்டீங்கிறப்போ இந்த கலையை நீங்க தப்பான வேலைக்காக யூஸ் பண்ணவே கூடாது. சிவா, நீ சொல்றது சரிதான். ப்ளீஸ் இந்த ஜடையை அவுத்து விடு. நான் ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கப்புறம் நாங்க ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் எங்க கலையை யூஸ் பண்ணுவோம். சிவா, சிவா, இவன் சொல்ற எதையும் நீ அப்படியே நம்பிடாத. இவங்கள அப்படியே விட்டா இவங்க ஜடையாலேயே என்ன பின்னி பெடல எடுத்துடுவாங்க. லட்டு சிங் அங்கிள், எனக்கு இவங்களோட கண்கள்ல உண்மை தெரியுது. திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும் இல்லையா? கரெக்டா? தேங்க்யூ சோ மச் சிவா. இதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு நாங்க எங்க கலையை சொல்லி கொடுப்போம். ஷேக் ஹேண்ட்ஸ். We are friends now. ஷேக் ஹேண்ட் இல்ல, இது ஷேக் ஜட. ஷேக் ஜட. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.